வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுகிறேன். இன்னைக்கு தேர்தல் நாள் 23 ஏப்ரல் 23 மிக முக்கியமான நாள். அந்த கவுண்ட் டவுன் முடிஞ்சு கரெக்டாக தேர்தல் நாளும் வந்துருச்சு. ஏராளமான பேர் காலையிலேயே அதிகாலையிலேயே ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் அஜித்குமார் ஓட்டாக போட்டிருக்காரு. 7 மணிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டு அவருடைய ஓட்டை போட்டிருக்காரு. போன தேர்தலையும் இதே மாதிரி தான் ஓட்டு போட்டார். ஸோ ஏராளமானவர்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க தேர்தல் திருவிழா அப்படிங்கிறதுனால. இதுவரைய நடந்த தேர்தல்களில் புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னா அது 1956 நடந்த தேர்தல். அதில் திமுக 12% மேலே வாங்கினாங்க. அவங்களுடைய முதல் தேர்தல் 56 தான் திமுக முதல்ல நிற்கிறாங்க. அந்த தேர்தலில் 12 அந்த பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அதை முதல் தேர்தலையே அதிக ஓட்டுகள் வாங்கினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977 30% மேலே ஓட்டு எடுத்து ஆளுங்கட்சியாகவே வந்தார், ஜெயிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் 2006 விஜயகாந்த் 8% ஓட்டு வாங்கினார், 8.3% ஓட்டு வாங்கினார். கடந்த 50 ஆண்டுகளில் அதிகபட்ச ஒரு எதிர்கட்சி இன்னொரு கட்சி புதுசாக வாங்கியிருக்கிற அதிகபட்ச ஓட்டுங்கிறது 8.3 தான். ஏன்னா எம்ஜிஆர் இதில் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் முதல் தேர்தலையே ஆளுங்கட்சியாக வந்துட்டார். புதுசாக கட்சி தொடங்கி அதாவது ஒரு ஓட்டை பிரிப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, இந்த டிஸ்ட்ரப்டர்ஸ் அப்படின்னு. அந்த 10% வாங்கினா டிஸ்ட்ரப்டர்ஸ், 10% மேலே வாங்கினா அப்படின்னா அவங்க கேம் சேஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள 20% மேலே வாங்கினா சேலஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இதில் எந்த ஃபிட் ஆக போகிறாரு விஜய் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதெல்லாம் மே 4 ஓட்டு எண்ணும் பொழுது தான் அவருடைய பர்சன்டேஜ், அவருக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது, எவ்வளோ அந்த வந்த கூட்டங்கள் ஓட்டாக மாறுது, அவர் டிஸ்ட்ரப்டராக இருப்பாரா, கேம் சேஞ்சராக இருப்பாரா, அல்லது சேலஞ்சராக இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அதுவரை எல்லாமே யூகம் தான். பட் இன்னைக்கு இந்த எக்ஸிட் போலுங்கிறது 5 ஸ்டேட்டுக்குமே வந்துடும். பாண்டிச்சேரியில் யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவா, அதே மாதிரி அஸ்ஸாமில் யார் ஃபார்ம் பண்ணுவா, வெஸ்ட் பெங்காலில் யார் ஃபார்ம் பண்ணுவா அப்படிங்கிறதெல்லாம், தமிழ்நாட்டில் யார் ஃபார்ம் பண்ணுவாங்கிறதெல்லாம் நம்ம 6 மணிக்கு மேலே, இந்த 6 மணிக்கு வாக்கு எண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 7 மணிக்கு மேலே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு மேலே எக்ஸிட் போல வெளியிடுவாங்க. அதில் தெரியும் இங்கே திமுக வரப்போதா, அதிமுக வரப்போதா, இல்லை விஜய் வரப்போறாரா, பாண்டிச்சேரியில் திமுகவா காங்கிரஸா, கேரளாவில் யார் வரப்போறா, பினராயி விஜயன் திரும்பி வருவாரா, இல்லை காங்கிரஸ் வரப்போதா, அஸ்ஸாமில் என்ன நடக்க போகுது, வெஸ்ட் பெங்கால் என்ன நடக்க போகுது, இப்படி எல்லாமே நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அதுவே இறுதி கிடையாது. எக்ஸிட் போல்ங்கிறது மக்கள் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர்றப்ப அவங்கள்கிட்ட நடக்கக்கூடிய கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பு அதுவே சில சமயம் தவறி இருக்கு. ஏன்னா மக்கள் பயந்துக்கிட்டு உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, ஆனால் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு வெளியில் சொல்லுவாங்க கேமரா முன்னாடி. அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஆனால் ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் இன்னைக்கு எக்ஸிட் போல்ல என்னங்கிறத பார்ப்போம். நான் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. இன்னைக்கு லெஜெண்டரி சிங்கர் ஜானகி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள். ஜானகி அம்மாங்கிறவங்க இருக்கிறதுலே ரொம்ப சீனியர் லெஜெண்ட். அதாவது இளையராஜாவெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவங்க பெரிய சிங்கராக இருக்கும்பொழுது இளையராஜாலாம் சின்ன பையனாக இருந்தார். அன்னக்கிளி வந்த காலகட்டத்திலலாம் ஜானகி அம்மா அவங்க ஆர்கெஸ்ட்ரா இதில் பாட ஒத்துக்கிட்டாங்க. பாலாஜி கல்யாண மண்டபத்தில் ஒரு ரிகர்சல் வச்சிருந்தார் இளையராஜா, அதை பாட ஒத்துக்கிட்டாங்க. ஜானகி அம்மா ஒத்துக்கிட்டாங்கிறது இளையராஜாக்கு அவ்வளோ ஹாப்பி அந்த காலகட்டத்தில். ஏன்னா அவங்களாம் மிகப்பெரிய லெஜெண்டரி சிங்கர், எல்லா மொழியிலையுமே பெரிய சிங்கர். அவங்க 4 தேசிய விருது வாங்கின சிங்கர். ஜானகி அம்மாலாம் கிரேட் சிங்கர். அதான் இளையராஜா சொல்றது 2 பேர் தான் சொல்லுவார். ஒன்று ஜானகி அம்மா, இன்னொன்று ஆஷா போஸ்லே. இவங்கள மாதிரி திறமையுள்ள சிங்கரை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது இதை விட பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்கலாம். ஸ்ரேயா கோஷலுக்கு இதை விட நல்ல வாய்ஸ் இருக்கலாம். லதா மங்கேஷ்கருக்கு இதை விட பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்கலாம். சித்ராக்கு ஜானகி அம்மாவோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் இருக்கலாம். ஆனால் ஜானகி அம்மா மாதிரி திறமையாக பாடக்கூடிய சிங்கர் யாருமே இல்லை அப்படின்னு இளையராஜாவே சொல்லுவார். அவர் 2 பேரை சொல்லுவார்னா, ஒன்று ஆஷா போஸ்லே, இன்னொன்று ஜானகி அம்மா. ஸோ ஜானகி அம்மாவை பொறுத்தவரை அவங்க எஸ்பி பாலசுப்ரமணியமே சின்ன பையனாக இருந்த பொழுது ஒரு பாட்டு போட்டியில் அவங்க நடுவராக வந்த பொழுது அவங்க வேற யாருக்கோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. இல்லை இந்த பையன் தான் நல்லா பாடினா இவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி நீ ஏன் சினிமாவுக்கு பாட வரக்கூடாதுன்னு கேட்டாங்க எஸ்பிபியை. ஸோ அப்படி எஸ்பிபிக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சவங்க ஜானகி அம்மா. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய லெஜெண்டு. இப்போ ஜானகி அம்மாவுக்கு ஒருத்தர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்கணும்னா
அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும். அவங்க நேஷனல் அவார்டே வேண்டாம், தாதா சாஹேப் பால்கே எனக்கு லேட்டாக கொடுத்துட்டீங்க, நீங்களும் வேண்டாம், உங்கள் அவார்டும் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க. அவங்களுக்கு வந்து 2015 மிர்ச்சி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. அதை கொடுக்கணும்னா, ஜானகி அம்மாவுக்கு அப்படி கொடுக்கணும்னா கொடுக்குறவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும். அது வந்து ஒன் அண்ட் ஒன்லி கமலஹாசனால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் அந்த சர்வீஸில் சீனியராக இருப்பார், அல்லது ஜூனியராக இருந்தாலும் இருக்கிறவங்களில் அவர் தான் சீனியர். 59 வந்துட்டார், 58 59 வந்துட்டார். ஸோ அப்போ அவர் தான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தாரு. அதில் வந்து ஜானகி அம்மா கமல் சாரை பயங்கரமாக பாராட்டினாங்க, தான் பையன் மாதிரி பாராட்டினாங்க. ஜானகி அம்மாவுடைய மகன் மறைந்த பொழுது கூட அவர் ரொம்ப கண்ணீரோடு இரங்கல் தெரிவிச்சிருந்தார் சமீபத்தில், ஒரு 2 மாதத்துக்குள்ள. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாடல்களை பற்றிலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னாங்க. கமல் சார் சொன்னார், எனக்கு குருவாகவும் இருந்து என்னோட சேர்ந்து பாடினவங்க ஜானகி அம்மா அப்படின்னு, எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே பாடுவாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து நினைவோ ஒரு பறவை ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இடுப்பழகா பாட்டாக இருக்கட்டும், அப்புறம் சுந்தரி நீயும் சுந்தரி ஞானும் பாட்டாக இருக்கட்டும், இன்னும் நான் நிறையா பாடல்கள், நான் சில பாடலை தான் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறையா பாடல்கள் 2 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அதை பற்றிலாம் சொல்லி சுவாரஸ்யமாக அவங்க காலில் விழுந்து கமல் சார் வந்து ஆசீர்வாதம் வாங்கி, ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக அது இருந்தது. ஜானகி அம்மாள் 100 ஆண்டுகள் வாழ வாழ்த்துகள். இன்னைக்கு வேர்ல்டு புக் டே, April 23rd every year celebrated as a World Book Day. One book, one pen, one child and one teacher can change the world அப்படின்னு மலாலா யூசுஃபாய் அவங்களுடைய கோட். அது ஒரு புத்தகம் வந்து ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு நல்ல புத்தகம், அதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய சிந்தனை போக்கும் அது இப்போ அதுக்கப்புறம் மாற்றம் ஏற்படும், உங்கள் லைஃப்லேயே ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தும். புத்தகங்கள் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது. ஸோ புத்தக பரிந்துரை அப்படிங்கும்பொழுது எனக்கு வந்து நம்மவர் கமலஹாசன் அவர்கள் தான் இம்மிடியட்டாக ஞாபகத்துக்கு வர்றாரு. அவர் மூலமாக நம்ம நிறையா இலக்கிய புத்தகங்களை பற்றியும் வேர்ல்டு சினிமாவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புத்தகங்கள் அப்படிங்கும்பொழுது நமக்கு மட்டும் இல்லை, சாரு நிவேதிதா மாதிரியான எழுத்தாளர்கள், சாரு நிவேதிதா நாகூர், அந்த நாகப்பட்டினம் நாகூர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர். அவர் தஞ்சாவூர், ஓல்டு தஞ்சூர். முதல்ல அவர் வந்து இந்த அவருக்கு பிடித்த புத்தகங்கள் அப்படின்னா சாதாரணமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி குமுதம், குங்குமம், சாவி, இந்த புத்தகம். அவருக்கு தெரிஞ்ச பெரிய எழுத்தாளர் அப்படின்னா பாலகுமாரன் தான். ஸோ இந்த மாதிரி அவர் 23 வயசில் இருந்த பொழுது கமலஹாசன்ட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க ஒரு பத்திரிகையில், உங்களுக்கு பிடித்த புத்தகம் எதுன்னு கேட்கும் பொழுது அவர் பிரக்ஞை அப்படின்னு சொல்கிறார். என்னடா பிரக்ஞையா, இப்படி ஒரு வார்த்தையை எனக்கு நுழையில 23 வயசுல, இவர் நம்ம ஆளாச்சே, நம்ம இலக்கியம் படிக்கிற ஆளாச்சே, கமல் சொன்னார்னா அப்ப அது என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய லைப்ரரி, அந்த லைப்ரரியில போய் தேடுறாரு. அவருக்கு பிரக்ஞை கிடைக்குது. அந்த பிரக்ஞை புத்தகத்துடைய அந்த டைட்டில், அந்த எழுத்து எப்படி இருக்குன்னா, லினோ கட்டிங்ல ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி, அது சினிமா ஆர்ட் டைரக்டர், அவர் பண்ணியிருப்பாரு. அந்த பிரக்ஞையை பார்த்த உடனே, அந்த லினோ கட்டிங்கை பார்த்த உடனே, அதுல உள்ள தமிழை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாராம். அது வந்து ஒரு குவாண்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு புது பிரபஞ்சமே கிடைச்ச மாதிரி அவருக்கு. அந்த அளவு பாலகுமாரனை தாண்டி எழுத்தாளரே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு உலகத்தையே அறிமுகப்படுத்தியவர் கமல். அதுக்கப்புறம் எனக்கு டேர்னிங் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் நான் ஐ நெவர் லுக் பேக், நான் டெல்லிக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் இப்போ எழுத்தாளர் ஆயிட்டேங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு நன்றி வந்து கமலஹாசன். அந்த பிரக்ஞைங்கிற புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினார். என் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் காரணம் கமலஹாசன் தான். அதாவது கமலஹாசன் பாருங்க, எங்கேயோ இருந்துகிட்டு எங்கேயோ இருக்கிற மனுஷனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்காரு, அது புத்தக பரிந்துரை மூலமாக. அதே மாதிரி அவர் வந்து பிக் பாஸ் வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கும் பொழுது, பிக் பாஸ்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் புத்தகங்களை பரிந்துரை பண்ணுவார். அவர் பரிந்துரை பண்ற புத்தகங்கள் பல லட்சம் காப்பி விற்கும். ஸோ அந்த புத்தகங்கள் வந்து எல்லாரும் வாங்கி படிச்சாங்க. அதாவது கமலஹாசன் பரிந்துரை பண்ண புத்தகங்களுக்குன்னே தனி ஷெல்ஃப் வைக்கிற லெவலுக்கு நிறைய புத்தக நிறுவனங்கள்லாம் வந்தது. அதாவது புத்தக வாசிப்பு என்பதே அருகி இருக்கக்கூடிய காலத்தில், இட்ஸ் வெரி ரேர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில், கமலஹாசன் வந்து ஒரு மீண்டும் புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவர் பரிந்துரைத்த புத்தகங்கள்லாம் படித்தாங்க. அப்புறம் புத்தக திருவிழா வந்தது. அந்த புத்தக கண்காட்சி, சென்னை புக் எக்ஸிபிஷன், அந்த புத்தக கண்காட்சி வந்த பொழுது டெய்லி ஒரு புக்கை ரெஃபர் பண்ணார். அதில் மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் அவர் ரெஃபர் பண்ணார். அப்படி ரெஃபர் பண்ண அந்த புத்தகங்களும் ஏராளமாக வித்திருந்தது. அதில் ஜெயகாந்தன்ல ஆரம்பித்து ஏராளமான நல்ல எழுத்தாளர்களை அவர் நமக்கு இன்றைய இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவருடைய பணிங்கிறது வந்து மிக முக்கியமானது. ஸோ ஒரு புத்தகங்கள், புது புத்தகத்தை நீங்கள் படிங்க, நல்ல புத்தகத்தை, கமலஹாசன் பரிந்துரை பண்ண புத்தகமாக கூட இருக்கலாம், அதை படிங்க, லைஃப் சேஞ்ச் பண்ணும்.